எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. நம்ம இந்த ஆலயத்தில் இருந்து தான் ஒவ்வொரு நாளும் ஜோதிட வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கிறேங்க. அதே சமயம் இப்போ யூடியூப்பில் ராசி பலன்கள் நம்ம டெக்ஸ்ட் வடிவில் கொடுத்துட்ருக்குறோம். வேலைப்பளுவின் காரணமாக அதிகமாக டைம் ஒதுக்கி இது பண்ண முடியல. உங்களுக்கு அந்த ராசி பலன்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். போகமார்த்த பூன்முலை தாயார் உடனாகிய திரு நல்லாற்றீச பெருமான் ஐயா தான். இப்போ தொடர்ச்சியாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆலயத்தில் சித்தர்கள், பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். பதினெண்டு சித்தர்கள் இருக்காங்க. கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் பொன்னேகவுண்டன்புதூரில் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. சுயம்பு லிங்கேஸ்வரராக இருக்காங்க. தொடர்ச்சியாக ஜோதிடம் சம்பந்தமான ஒரு உண்மையான ஒரு புரிதல், ஜோதிடத்தை பற்றி உண்மையான ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தொடர்ச்சியாக முயற்சி செய்துட்ருக்குறோம். பண்டைய கால பழங்கால முறைப்படி எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல், அந்த காலத்தில் எந்த இதில் சொல்லி வச்சுருக்காங்களோ அதை அப்படியே நம்ம கொஞ்சம் கூட மாற்றம் செய்யாமல் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பல வருடங்களாகவே ஆய்வு செய்து ஜோதிடத்தை நம்ம செய்துக்கிட்டு வந்துட்டுருக்குறோங்க. எந்த ஒரு இடைச்சொல்களோ இல்லை ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரியான பேச்சுக்களை பேசி ஜோதிடத்தை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் அந்த ஜோதிட தொழிலை செய்யலை. வம்சாவளியாகவே ஜோதிட பரம்பரையிலிருந்து என்ன குருமார்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோமோ அதையே தான் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் நம்ம எந்த விதமான ஒரு புனையப்பட்ட கருத்துக்களை எல்லாம் எடுத்து ஒரு பொய்யான தகவலை பரப்பி அதில் நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இதை செய்கிறது கிடையாது. ஜோதிடங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்தின் உதவியுடன் மெய்ஞானத்தை அடைவது. அதை புரிஞ்சுக்கிட்டால் நிறைய பேருக்கு அவங்களுடைய பலம் பலவீனத்தை உணர்றதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். இவங்க தான் எங்களை வழிநடத்துகிற போகமார்த்த பூன்முலை தாயார் உடனாகிய திரு நல்லாற்றீச பெருமான் அவர்கள். தொடர்ச்சியாக தினந்தோறும் உங்களுக்கு டெக்ஸ்ட் வடிவில் கொடுத்துட்ருக்குறோம். ரத்தின சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கட்டுக்கதைகளை எதையுமே நம்ம இடைச்சொற்களாக செய்யாமல் தொடர்ச்சியாக ராசி பலன்களையும் அதே சமயம்
நேரம் இருக்கும்போது லைவ் சம்மந்தப்பட்ட ஜோதிட லைவ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை எல்லாம் கொடுத்துட்ருக்குறேங்க. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஆதரவு கண்டிப்பாக கட்டாயம் தரணும். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பலவீனத்தை முழுமையாக உங்களால் உணர முடியும். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஐயா நல்லாட்ரீஸ்வரனுடைய பிரபஞ்ச ஆற்றல் சக்தி அவர் கொடுத்துருக்கிற அந்த பிரபஞ்ச உணர்தல் மூலமாக தான் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு வந்துட்டுருக்குறோம். நாங்களாக எதையுமே இது பண்ணுறது கிடையாது. குருமார்களும் வம்சாவளியில் ஜோதிட பரம்பரையிலேருந்து வந்த நானும் குருமார்கள் வழிகாட்டிட்டு போன அந்த வழியை ஐயாவினுடைய பிரபஞ்ச ஆற்றல் சக்தியை மூலிமா வெளிப்படுத்தி உணர்தல் செய்து அது மூலிமா தான் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். எந்த கட்டுக்கதைகளையும் ஒரு பணம் சம்பாதித்தலுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜோதிட தொழிலை செய்யலைங்க. தெய்வாத்தாரமாக வந்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாலே, ஏன்னா ஒரு கைடு, கம்ப்ளீட் கைடுங்க அது. வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டங்கள்லேயுமே குறிப்பிட்ட சிலர் வந்து வரணும் கூட, நம்ம கூட வந்து வரணும். அம்மா அப்பா வடிவில், ஆசிரியர் வடிவில், மனைவி வடிவில், அண்ணன் தம்பி வடிவில் எல்லாம் வழிகாட்டுதலுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வரும்போதெல்லாம் எல்லாரும் எந்த மாதிரி, எல்லா இடமும் எந்த மாதிரி இருக்குது, எல்லா மனிதர்கள் எப்படி, இந்த டைம் இது எனக்கு சரியா, இது சரியாக வருமா போகுமா அப்படின்ட்டு எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் வந்து ஒரு விடை தேடுறதுக்கு ஒரு களம் வேணும். உங்கள் கேள்வி பதில்களை எடுத்துக்கிறதுக்கு எந்த நேரம் வேணாலும் ஓய்வு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக அன்லிமிட்டெடில் எடுத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு புரிதல் உண்டாகி உங்கள்கிட்ட இருக்க திறமை சக்தியெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கும், இல்லை எந்த அளவில் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணி கரெக்டாக இது பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் தொடர்ச்சியாக ஜோதிட சம்பந்தமாகவும் அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உளவியல் ரீதியாகவும், ஏன்னா ஜோதிடத்தில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு உளவியல் இருக்குது. பொதுவான உளவியல் வேறு, வேலை சம்பந்தமான உளவியல், படிப்பு சம்பந்தமான உளவியல், இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி உளவியல் இருக்குது. ஆனால் அது பொதுவானது தான். ஆனால் டீப்பாக போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு உளவியல் இருக்குது. அதில் ஜோதிடத்தில் உளவியல் என்னங்கிறத நம்ம வந்து அதனுடைய மறுபக்கம் வரைக்கும் போகிறதுக்கு முயற்சி செய்து ஐயாவனுடைய கிருபையினால் நம்ம வந்து அதை பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு வந்து எதற்காக வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் உண்டாகிருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய உங்களை பற்றி நீங்களே உங்களை சீர்தூக்கி பார்த்துக்கிட்டீங்க. உங்களுடைய எடையை நீங்கள் கணிச்சிட்டீங்க, உங்களுடைய பலவீனத்தை உணர்ந்துட்டீங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ அது இன்னும் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்ப தலைவலியாவது நீங்கள் அதை கொண்டு போகணும்னு நினைப்பீங்க. அப்படி போகும்போது எத்தனை பேர் பயனடைவாங்க? அப்படி பயனடையும் போதெல்லாம் அதை செய்கிறதுக்காக தான் எனக்கு பிறவி கொடுத்துருக்காரு ஐயா. அப்படி தான் எல்லோரும் பண்ணிட்டு வந்தாங்க, எங்கள் குடும்பத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நான் வந்து இன்னும் சற்று வித்தியாசமாக வரணும். வித்தியாசம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறது தான். வேஷம் இல்லாமல், எந்த ஒரு இடைச்சொற்கள் இல்லாமல், எந்த விஷயத்துக்காகவும் மதிமயங்காமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்ச ஆற்றல் சக்தியை ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உணர்த்திட்டுருக்காங்க. அப்படி இருந்து தான் அதை பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு ஒரு பேருதவியாக இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். போற்றி ஓம் நம சிவாய.